வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன் செட்டப் சேனல். நம்ம சேனல்ல நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். தென் ஆப்ஷன் பையிங்கான பர்டிகுலர் செட்டப்ஸும் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வாங்க இப்போ இன்னைக்கான நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான ஃபுல் கிளியர் அனாலிசிஸ் இப்போ இந்த வீடியோல பார்த்துடலாம். நான் செட்டப் வீடியோ வந்து இன்னும் கொஞ்சம் லேட்டரா நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து வாங்க இன்னைக்கான அனாலிசிஸ் கிளியரா பார்த்துடலாம். ஸோ நம்ம செட்டப் ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேட்ஸும் அட்டன் பண்ண மாட்டோம். ஆக்சுவலி இந்த லைன் என்ன அப்படின்னா நம்ம ட்ரெண்ட் லைன், நம்ம ப்ரொவைட் பண்ண டார்கெட் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரேடிங் வியூல ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கணும். ஸோ மேக் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ட்ரேட் போகலாம். ஸோ ட்ரேட் வந்து ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேடும் அட்டன் பண்ண மாட்டோம், என்டர் ஆக மாட்டோம். ஸோ வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படிங்கிற ஒரு ரீசனால நம்ம எந்த ட்ரேடும் அட்டன் பண்ண மாட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரேட் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இங்க நமக்கு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷனே கிடைக்கல இல்லையா? ஸோ கிடைக்கல. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க நம்ம லைன்ல வந்துட்டு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸோ இங்க நம்ம லைன்ல பிரேக் அவுட் ஆயிட்டு இதை நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டிலா சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்ல நீங்க என்டர் ஆயிருக்கணும். 24976ல நீங்க என்டர் ஆயிருக்கணும். ஸோ என்டர் ஆயிருந்தீங்கன்னா போதும், இங்க இருந்து பாருங்களேன் இதோட ஹைக் வரைக்கும் நீங்க நீட்டா ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருக்கலாம். 25069 வரைக்கும் நமக்கு வந்துட்டு ஒரு 93 பாயிண்ட் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட்ல நீங்க வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருந்திருக்கலாம். ஓகே, இதை நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். தென் செகண்ட் ட்ரேட் பார்க்கலாம். செகண்ட் ட்ரேடும் நம்ம என்ன பண்ணுவோம்னா கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுவோம் இல்லையா? நமக்கு வந்து ப்ராப்பரான ரிவர்சலோ இல்ல பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷனோ நமக்கு கம்பல்சரி வேணும். ஸோ கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க ட்ரேட் என்டர் ஆகுறது பெஸ்ட் மூவ். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இங்க நமக்கு ப்ராப்பரான எந்த ஒரு கன்ஃபர்மேஷனுமே இல்ல. நெக்ஸ்ட் நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இங்கேயுமே எதுவுமே கிடைக்கல, தெரியுதா? ஸோ நம்ம லைன்ல தான் வந்துட்டு ரிவர்சல் எல்லாமே வந்துட்டு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் இங்க எதுவுமே கிடைக்கல. தென் அகைன் இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்களேன், இங்க நமக்கு ரிவர்சல் ஆயிட்டு இங்க ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு இல்லையா? சோ இதோட க்ளோசிங்ல நீங்க என்டர் ஆயிருப்பீங்க, ரைட்? 25049ல வந்து நமக்கு வந்து அப்வர்ட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி நம்ம என்டர் ஆனோம். சோ என்டர் ஆனா மார்க்கெட் அந்த அளவுக்கு மொமெண்டமே கொடுக்காம சடனா ஒரு வந்துட்டு மூவ் வந்துட்டு பாத்தீங்கன்னாலே தெரியும். இன்னைக்கு ஸ்டேட்டஸ் எப்படி இருந்தது அப்படின்னா ஒரு பிளக்சுவேஷன்ஸ் எப்படின்னா ஒரே லைன்லயே தான் ஃபுல் மொமெண்டமுமே இருந்துச்சு. ஸோ அப்படி ஸ்டேட்லயுமே வந்துட்டு நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் இன்னைக்கு நம்ம நீட்டா வெளியில வந்தோம். ஸோ இது நம்மளோட செகண்ட் ட்ரேட் இல்லையா? ஸோ செகண்ட் ட்ரேட் பாருங்க, இங்க நமக்கு வந்து இந்த கேண்டில் கன்ஃபர்மேஷன் கேண்டிலா சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்ல நீங்க என்டர் ஆயிருக்கணும். என்டர் ஆயிருந்தீங்கன்னா இங்க என்ன ஆகும், நமக்கு ரிவர்சல் ஆயிட்டு இங்க நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு, ரைட்? ஸோ இங்க வந்து ஒரு 20 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. எப்பவுமே எந்த ட்ரேட் அட்டன் பண்றதுக்கு முன்னாடியும் ஸ்டாப் லாஸ் வேல்யூ செட் பண்ணாம ட்ரேட் என்ட்ரே ஆகாதீங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் இது நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில், இதோட பிஃபோர் கேண்டிலோட லோல நீங்க வந்து உங்களோட ஸ்டாப் லாஸ் வேல்யூவை செட் பண்ணிடுங்க. ஸோ இங்க வந்துட்டு நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அப்படி பண்ணும்போது ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ஒரு மினிமமான ஸ்டாப் லாஸோட நம்ம நீட்டா வெளியில வர்றதுக்கான ஒரு பெஸ்ட் மூவா அது இருக்கும். ஸோ அதான் அதுக்காக தான் சொல்றோம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அகைன் நமக்கு அதே லைன்லயே பாருங்களேன், இங்கே நமக்கு அகைன் ஒரு கன்ஃபர்மேஷனும் கிடைச்சது இல்லையா? இங்க நமக்கு வந்து ரிவர்சல் ஒரு கன்ஃபர்மேஷன், ரிவர்சல்ல இன்னொரு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. இதை க்ளோசிங் இந்த கேண்டில் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் 25044ல நீங்க என்டர் ஆயிருக்கணும். என்டர் ஆயிருந்தீங்க அப்படின்னா இதுவும் பாருங்களேன் நமக்கு ப்ராப்பரான மொமெண்டமே கிடைக்காம அதே லைன்ல தான் மொமெண்டம் இருந்தது. ஸோ கிடைக்காம ரிவர்ஸ் ஆயிட்டு என்ன ஆயிடுச்சு, இங்க நமக்கு ஸ்டாப் லாஸ் ஒன்னு அகைன் ஹிட் ஆயிடுச்சு. சோ இதோட பிஃபோர் கேண்டிலோட லோல தான் நம்ம செட் பண்ணியிருந்தோம் இல்லையா? சோ இங்க வந்து கொஞ்சம் லேட்டரா வேற நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. சோ இது நம்மளோட தேர்ட் ட்ரேட். தேர்டுமே வந்து ஒரு 12 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு இங்க வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிடுச்சு. சோ ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்துட்டு நல்ல மூவ் இருந்தது, ஒரு 93 பாயிண்ட் ஏர்ன் பண்ணோம். பட் அகைன் நமக்கு கிடைச்ச ரெண்டு ட்ரேடுமே செகண்ட் அண்ட் தேர்ட் ட்ரேட் இல்லையா? சோ ரெண்டுமே வந்து ப்ராப்பரான நமக்கு வந்து மூவ் இல்லாததுனால இங்க ஒரு 32 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. சோ இதான் இன்னைக்கான நமக்கு நிப்டி 50க்கான 3 ட்ரேட்ஸ். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து ஒரே லைன்ல நமக்கு அகைன் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிட்டா நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சா கூட நம்ம என்டர் ஆக மாட்டோம். இங்கேயும் நமக்கு ரிவர்சல்ல கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. பட் நம்ம வந்துட்டு அங்க வந்து என்டர் ஆக மாட்டோம். அது நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு ரூல் இல்லையா? கன்ஃபர்மேஷன் இருந்தாலும் நம்ம வந்து அங்க ட்ரேட் என்ட்ரி ஆக மாட்டோம், ட்ரேட் எடுக்க மாட்டோம், அட்டன் பண்ண மாட்டோம். நம்ம ஓவரால் பாத்தீங்க அப்படின்னா பேங்க் நிப்டிலையும் சரி நிப்டி 50லையும் சரி ரெண்டுலயுமே வந்து ஒன்லி 4 ட்ரேட்ஸ் மட்டும் தான் நம்ம டெய்லி அட்டன் பண்ணுவோம். மேக்ஸிமம் கிடையவே கிடையாது. அதுவுமே ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் இருந்தால் மட்டுமே. இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் கிடைக்கல சம் விஷயம்னால நமக்கு என்ன ஆயிடுச்சு பாருங்க, 3 ட்ரேட்ஸ் தான் நம்ம அட்டன் பண்ணோம். அதுல 93 மைனஸ் 32 பாயிண்ட்ஸ் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ ஓவரால் பாத்தீங்கன்னா ஒரு 61 பாயிண்ட் ப்ராஃபிட் புக்கிங்கோட நிப்டி 50 இன்னைக்கான ஸ்டேட்டஸை நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கலாம். நம்ம செட்டப்ஸ் யூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா அட் த சேம் டைம் நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், நம்மளோட என்ட்ரி எக்ஸிட்கான ஸ்ட்ராட்டஜிஸ் இதெல்லாம் ப்ராப்பரா யூஸ் பண்ணி நீங்க ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணிருந்தீங்கன்னா ஷூரா வந்துட்டு இந்த நம்மளோட இன்னைக்கான ஸ்டேட்டஸ் வந்து ஒரு 61 பாயிண்ட் ஏர்னிங்கோட நம்ம வந்து நிப்டி 50 வந்து நீங்க வந்து ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணிருக்கலாம்.
சோ இப்போ நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டிக்கான இன்னைக்கான ஃபுல் கிளியர் அனாலிசிஸ் நம்ம இப்போ பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டிக்கான இன்னைக்கான இன்னைக்கு மண்டேக்கான ஃபுல் கிளியர் அனாலிசிஸ் இப்போ நம்ம பார்க்க போறோம். சோ பேங்க் நிஃப்டியும் நம்ம சேம் தானே, நம்ம ரூல்ஸ் படி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ண டார்கெட் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணியாச்சு. மேக் பண்ணிட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் ரூல் படி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் எந்த ட்ரேட்ஸும் அட்டென்ட் பண்ண மாட்டோம். சோ இங்கேயும் நம்ம ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் எந்த ட்ரேட்ஸுமே அட்டென்ட் பண்ணல. நெக்ஸ்ட் வந்து நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது இங்கே நமக்கு வந்து பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. சோ இதை நம்ம கன்ஃபர்மேஷன் கேன்ல சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்ல நீங்க என்டர் ஆயிருப்பீங்க. சோ 56281ல நீங்க என்டர் ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு ப்ராப்பரான மொமெண்டமே கிடைக்காம ஃபர்ஸ்ட் ட்ரேட் பாத்தீங்கன்னா சடனா வந்துட்டு ரிவர்சல்ல மூவ் ஆயிட்டு நமக்கு வந்துட்டு ஒரு ஸ்டாப் லாஸ் மூவ்ல முடிஞ்சிருச்சு. சோ இங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு இங்க நம்ம என்ன பண்ணுவோம்னா இங்க நமக்கு இது கன்ஃபர்மேஷன் கேண்டில். சோ என்ன பண்ணிருப்போம், இங்க நம்ம பிஃபோர் கேண்டிலோட ஹைக்ல நம்ம ஸ்டாப் லாஸ் வேல்யூ செட் பண்ணிருப்போம். சோ இங்க நமக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிடுச்சு. சோ 56389ல ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிட்டு இங்க வந்து 108 பாயிண்ட் வந்து நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுங்க. ஒரு மேக்ஸிமமான ஸ்டாப் லாஸ் தான். பட் நம்ம ஏர்ன் பண்ணதோட கம்பேர் பண்ணும்போது இது ஒரு மினிமமான ஸ்டாப் லாஸ் வித் மேக்ஸிமம் ப்ராஃபிட்டும் நம்ம புக்கிங்ல இருக்கு. ஓகே. சோ இப்போ வந்து இது ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். செகண்ட் ட்ரேட் போலாம். செகண்ட் ட்ரேட் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம லைன்ல அகைன் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் தான் கிடைச்சது. இது பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சு, இது பிரேக் அவுட் கேண்டில். சோ இதுதான் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்ல நீங்க என்டர் ஆயிக்கணும். ரைட் 56494ல நீங்க என்டர் ஆயிருந்தீங்கன்னா இங்க இருந்து இதோட ஹைக் வரைக்குமே நமக்கு ப்ராஃபிட் புக்கிங் தான் இல்லையா. சோ 56755 வரைக்கும் நமக்கு ப்ராஃபிட். சோ இங்க வந்து ஒரு 261 பாயிண்ட் வந்து நீங்க நீட்டா ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நீங்க வெளில வந்துருக்கலாம். இது நம்மளோட செகண்ட் ட்ரேட். ஓகே. சோ மேக்ஸிமமான ப்ராஃபிட் ஏர்னிங் நமக்கு கிடைச்சது செகண்ட் ட்ரேட்ல. இஃப் சப்போஸ் நீங்க வந்துட்டு இங்க என்டர் ஆயிட்டு இதுல வந்து நீங்க ஒரு என்ன உங்களுக்கு மினிமமான டார்கெட் நீங்க செட் பண்ணிருந்தாலும் உங்களுக்கு வந்து டார்கெட் வந்து அச்சீவ்டு தான். இப்ப நான் மேக்ஸிமமா நான் சொல்றேன். இஃப் சப்போஸ் நீங்க மினிமம்ல என்ன டார்கெட் நீங்க செட் பண்ணிருந்தாலும் இங்க உங்களுக்கு அச்சீவ் ஆயிடும். சோ நம்ம ரூல்ஸ் நம்ம செட்டப் லைன்ல கிடைக்கிற கன்ஃபர்மேஷன்ஸை யூஸ் பண்ணி நீங்க அட்டென்ட் பண்றது ரொம்ப பெஸ்ட் மூவா இருக்கும். இது நம்மளோட செகண்ட் ட்ரேட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சோ செகண்ட்க்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், அகைன் நம்ம கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இங்க நமக்கு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைக்கல இல்லையா. சோ இங்க ரிவர்சல் ஆயிருக்கு. பட் இங்க நமக்கு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் இல்ல. அகைன் இங்கேயுமே பாத்தீங்கன்னா இதுவுமே நமக்கு ப்ராப்பர், இங்கேயுமே நமக்கு வந்து ரிவர்சல் தான். பட் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. தென் ஃபைனல் பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு வந்துட்டு தேர்ட் ட்ரேட் இல்லையா, சாரி ஃபைனல் இல்ல, தேர்ட் ட்ரேட். இங்க வந்துட்டு நமக்கு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. சோ இதோட க்ளோசிங் வேல்யூல நம்ம என்டர் ஆயிருப்போம். சோ 56859ல நீங்க என்டர் ஆயிருக்கணும். என்டர் ஆயிருந்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு மினிமமான ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிருக்கலாம். 56929ல ப்ராஃபிட் புக் பண்ணிருக்கலாம் இல்லையா. இங்கேயுமே ஒரு 70 பாயிண்ட் ப்ராஃபிட் புக்டு. ஓகேயா. சோ இங்க வந்துட்டு ஒரு மினிமமான ப்ராஃபிட் நீங்க புக் பண்ணிட்டு நம்மளோட தேர்ட் ட்ரேட நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கலாம். செகண்ட் லாஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் ஃபைனல் ட்ரேட். சோ ஃபைனல் ட்ரேட் கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்குதான்னு வெயிட் பண்ணுவோம் இல்லையா. சோ அட் த சேம் டைம் நம்ம லைன்ல அகைன் பாத்தீங்கன்னா இங்க நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் டவுன்வர்ட்ஸ்ல ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. அதோட இந்த கேண்டில் இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோ க்ளோசிங்ல நீங்க என்டர் ஆயிருக்கணும். 56775ல நீங்க என்டர் ஆயிருக்கணும். என்டர் ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்க இருந்து பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு மொமெண்டமே கிடைக்கல. சடனா இதுவும் ரிவர்சல்ல மூவ் ஆயிட்டு நமக்கு ஸ்டாப் லாஸ ஹிட் பண்ணிடுச்சு. சோ 56 நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டிலோட பிஃபோர் கேண்டிலோட ஹைக்ல நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிருப்போம் இல்லையா. 56825ல நமக்கு இங்க ஸ்டாப் லாஸ் ஈஸியா ஹிட் ஆயிடுச்சு. சோ இங்கே வந்துட்டு ஒரு 50 பாயிண்ட் வந்து நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. சோ இதுதான் இன்னைக்கான பேங்க் நிஃப்டிக்கான ஸ்டேட்டஸ். ஆக்சுவலி பேங்க் நிஃப்டியோட நம்ம 4 ட்ரேட்ஸ்ல வந்துட்டு 2 ப்ராஃபிட் புக்கிங் போச்சு. அட் த சேம் டைம் 2 நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட்டாவும் ஆச்சு. சோ இதுதான் மண்டேக்கான பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ். ஆக்சுவலி மண்டே பாத்தீங்கன்னா இப்ப இன்னைக்கு ஸ்டேட்டஸ் எப்படி இருந்தது, ஃபர்ஸ்ட் ட்ரேட் அண்ட் ஃபைனல் ட்ரேட் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு இல்லையா. ஃபர்ஸ்ட் ட்ரேடும் லாஸ்டும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. பட் செகண்ட் அண்ட் தேர்ட் வந்து கொஞ்சம் மினிமமான ப்ராஃபிட், மேக்ஸிமமான ப்ராஃபிட்டே ஹிட் ஆச்சு இல்லையா. சோ வந்து பாருங்க 31 நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணி 331 பாயிண்ட் நம்ம ப்ராஃபிட் புக்கிங் இருந்துச்சு. அட் த சேம் டைம் 158 பாயிண்ட் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸும் அதுல ஹிட் ஆயிடுச்சு. சோ ஃபைனலி பாத்தீங்கன்னா ஒரு 173 பாயிண்ட் வந்துட்டு ஒன்லி பேங்க் நிஃப்டில மட்டும் நீங்க இன்னைக்கு ப்ராஃபிட் புக்கிங்ல நீங்க நீட்டா வெளில வந்திருக்கலாம். அட் த சேம் டைம் ஆல்ரெடி நம்ம நிஃப்டி 50லயும் ஒரு 61 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட்ல தான் இருக்கும். சோ ஓவரால் பாத்தீங்கன்னா ஒரு 234 பாயிண்ட் வந்துட்டு இன்னைக்கான மண்டேக்கான ஸ்டேட்டஸ் படி நீங்க பேங்க் நிஃப்டி நிஃப்டி 50க்கும் சேர்த்து நீங்க ஒரு 234 பாயிண்ட் வந்து நீங்க ப்ராஃபிட்டோட தான் நீங்க வெளியில வந்திருக்கணும். சோ ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டா நம்ம செட்டப் மார்க்கெட்ல ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஷூரா நம்ம செட்டப்பை ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்க சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. நம்ம ப்ரொவைட் பண்ற டார்கெட் பாயிண்ட்ஸ் நம்ம டெய்லி நம்ம வந்து ஆப்ஷன் பையிங்கான செட்டப்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம டார்கெட் பாயிண்ட்ஸை நீங்க யூஸ் பண்ணி
ட்ரேடிங் வியூல ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிட்டு ப்ராப்பரான ரிவர்சல் ஆர் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறமா ட்ரேட் என்றாங்க. ஷியரா ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸ்ல தான் நம்மளோட எவ்ரி மூவும் இருக்கும். லாஸ்ட் வீக் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், லாஸ்ட் நம்ம வந்து ஒரு 3 டேஸுமே வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணோம். அட் த சேம் டைம் ஒன்லி 1 டே மட்டும் நமக்கு வந்து லாஸ் ஹிட் ஆச்சு இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இப்போ இன்னைக்கு மண்டே, இன்னைக்கு ஸ்டேட்டஸும் ஒரு பெட்டர் ஸ்டேட்டஸ் 234 பாயிண்ட் ப்ராஃபிட் புக்கிங்ல தான் நம்ம மூவ் ஆயிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீக்குமே வந்துட்டு ஒரு சூப்பர் மூவா இருக்கட்டும். தென் நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய நான் பேங்க் நிப்டி நிப்டி 50க்கான டார்கெட் பாயிண்ட்ஸ் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் லேட்டரா நான் ப்ரொவைட் பண்றேன். கொஞ்சம் லேட்டரா அந்த வீடியோ நான் அப்லோட் பண்றேன். ஸோ ரெகுலரா நம்ம சேனல்ல வாட்ச் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.